அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. பல்லாவரம் எம்எல்ஏ மகனான திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் திருமதி மர்லீனா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பணிப்பெண்ணை சித்திரவதைப்படுத்தினாங்க, அடித்தாங்க, அந்த பொண்ணுக்கு சூடு வச்சாங்க, அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை பறச்சின்னு திட்டினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழும்பி, அந்த குற்றச்சாட்டு எவ்வளோ பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிறதை விவரிக்கும் விதமாக நாம் பல ஆதாரங்கள் வெளியிட்டிருக்கோம் மக்களே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 140 பக்கத்துக்கு அந்த பொண்ணு ஒரு நோட் புக் லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. அந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா டேட் வாரியாக டைம் வாரியாக போட்டு என்னென்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் எஃப்ஐஆரில் அந்த பொண்ணு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே நேரெதிரான விஷயத்தையும் நேரெதிரான ஸ்டேட்மெண்ட்ஸையும் இப்போ எழுதியிருக்கிறாங்க லெட்டர்ஸில் மக்களே. இப்போ என்னென்ன எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன எழுதப்பட்டிருக்கின்ற டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பல்லாவரம் எம்எல்ஏ மகனான திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் திருமதி மர்லீனா அவர்கள் ஒரு பணிப்பெண்ணை சித்திரவதைப்படுத்தினாங்க, அவங்க கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். இது மிகப்பெரிய பொய், இது ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் மக்களே. இது எந்த அளவுக்கு ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக நம்ம பல ஆதாரம் வெளியிட்டிருந்தாலும் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸை தாண்டி அந்த பொண்ணு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் வச்சுருக்கிறாங்க, ஷார்ட் சைஸ் நோட் புக்கு. அந்த ஷார்ட் சைஸ் நோட் புக்கில் இந்த பொண்ணுக்குன்னு தனியாக ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு அந்த ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த ரூம்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் யாரும் திறந்து பார்க்க முடியாது, அது பார்க்க நாகரிகமாக இருக்காது. ஆனால் அந்த பெண் நைட்டு 11 மணி வரைக்கும் 12:30 மணி வரைக்கும் மிட்நைட் 2 மணி வரைக்கும்லாம் உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருந்திருக்கிறாங்கன்ற தெரிய வருது மக்களே. லெட்டர் யாருக்கு எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே அந்த பொண்ணோட லவ்வர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் நண்பரான மஞ்சுநாத் எழுதிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே அந்த மஞ்சுநாத் கூட பேசுகிற மாதிரியே லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது இவங்களுடைய பிரிவினை, இவங்களுடைய இருக்கிறதுக்கான ஒரு அன்பின் வெளிப்பாடுலாம் நம்ம 1000 பேசினாலும் லெட்டர்ஸில் போடப்பட்டிருக்கிற வார்த்தை ஒன்றும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் நேரெதிராக இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது மக்களே. நம்ம ஃபுல்லாக படித்து பார்க்குறப்ப சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ரொமான்டிக்காகவும் அதிகமாக அந்த பொண்ணு மிஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த அந்த கிம்மா அந்த லவ்வர்ஸ் பேசக்கூடிய அந்த ஒரு லாங்குவேஜ் அதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம அதில் வெளியிட போகிறது கிடையாது. பட் இந்த லெட்டர்ஸில் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கும் இதற்கும் என்ன மாதிரி எழுதியிருக்கிறாங்கன்றதை மட்டும் வெளியிடுவோம் மக்களே. முழுசாக வெளியிடுறதா இருந்தால் ஒரு 3 hours போகும் இந்த வீடியோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பாதி வெளியிடுவோம் மக்களே. ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் போடுறேன் பாருங்கள், நான் படித்து காட்டுறேன். என் லைஃப் இந்த அளவுக்கு மாறிடும்னு நான் எப்போவுமே நினச்சதில்லம்மா. நான் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு, இன்னும் மாறப்போகுதுமா. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஃபேமிலிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மானா யார், கஷ்டம்னா என்ன, லைஃப்னா என்னன்னு எல்லாமே புரிய வச்சுட்டாங்கம்மா. எனக்கு கிடைச்ச ப்ராக்கெட்டில் ஃபேமிலி மாதிரி லைஃப் யாருக்குமே கிடைக்காதுமா. எனக்கு வேலையும் கொடுத்து படிக்கவும் வைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்கெட்டில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. லைஃப் லாங் இந்த ஃபேமிலிக்கு உண்மையாக இருக்கணும்மா, கண்டிப்பாக இருப்பேம்மா. லவ் திஸ் ஃபேமிலின்னு போட்டிருக்காங்க மக்களே. இந்த ஒரு பெண் தான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே. அப்போ எவ்வளோ பேர் தப்பான ஃபேக் கம்ப்ளைண்ட் நீங்கள் புரிஞ்சிக்க முடியுது உங்களால். அடுத்தது பார்க்கலாம். மா, லைஃப் கஷ்டப்படாத ஃப்யூச்சரை நல்லா இருக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. லைஃப் கஷ்டப்பட்டாதான் ஃப்யூச்சர் நல்லா இருக்க முடியும் நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஸோ நான் எந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடிம்மா. நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், ஸோ நான் எல்லாத்துக்கும் ரெடிம்மா. காட் ஒரு நல்ல பிளேஸ்க்கு என்னை அனுப்பியிருக்காரு, நான் அதை இக்னோர் பண்ண விரும்பலம்மா. இன்னும் ஒரு 4-5 years நம்ம பிரிஞ்சில் அவங்களாவது கரெக்டாக ஒர்க் பண்ணால் நம்ம ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் பேபி. ஏதோ பிச்சு போட்டிருக்காங்க மக்களே, அது சரியாக புரியல நமக்கு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாரும் நல்லவங்கம்மா, நல்ல பர்சன்ஸ். என்னை பொறுத்த அளவுக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டே படித்து என் தம்பியையும் படிக்க வைக்கணும், அப்புறம் எங்கள் வீடை கூரை மாற்றணும்னு போட்டிருக்காங்க மக்களே. இந்த 2 விஷயம் நம்ம இந்த லெட்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த லெட்டர்ஸ்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேலே ஒரு மரியாதை வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. யோசிச்சு பாருங்கள் மக்களே. போனதுலேருந்து அடித்தாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க,
என்னை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தாங்க அப்படின்னு இந்த பொண்ணு பேசிய வார்த்தைகள் எவ்வளவு பொய்யான வார்த்தைகள் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது இந்த விஷயத்தில் மக்களே. அடுத்தது இன்னொரு பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, வைத்தீஷ் மை பெஸ்டின்னு போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்காங்க. இப்போ யார் இந்த வைத்தீஷ் அப்படிங்கிற நமக்கு தெரில மக்களே. ஸோ நம்ம அதை பற்றி உள்ளே படித்து பார்த்துட்ருக்கோம், எங்கேயாவது இந்த வார்த்தைகள் இடம்பெறதான் படித்து பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் இடம்பெறாமல் தான் இருக்குது. அப்படியே அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 17/11/2023 ஃப்ரைடே அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து ஐ ரியலி மிஸ் யூ பேபி, அது ஓகே அந்த மாதிரி ரொமான்டிக்காக எழுதியிருக்கிறாங்க. கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்கள், மஞ்சுநாத் ஐ லவ் யூ மா மிஸ் யூ லாட்ஸ் பேபின்னு போட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது மக்களே, இந்த எல்லா லெட்டர்ஸுமே அந்த மஞ்சுநாத் அப்படிங்கிற பையன்ட்ட இந்த பெண் வந்து ஒரு பேசும் விதமாக எழுதியிருக்கிறாங்கன்னு தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இந்த இடத்துல. அடுத்தது நெக்ஸ்ட்டு பேஜ் போயிடலாம். அதில் போட்டிருக்காங்க, கருவாச்சி, அழகி, அம்மு, பப்புக்குட்டி, பாப்பா, குண்டு, லட்டு, பட்டுக்குட்டி, பேபி, செல்லம், நாய்க்குட்டி, அம்மு, மா, டெத், ஆல் நேம், ஐ ஹேட் திஸ் நேம், ஹேட் ஹீட்னு போட்டாங்க தெரியாமல். ஐ ஃபர்கட் திஸ் ஒன் திஸ் பர்சன்னு போட்டிருக்காங்க. அது யாரை ஃபர்கட்டு என்னென்னு ஒன்றும் புரியல மக்களே. அடுத்தது 23/4/2023 சாட்டர்டே, இந்த டே தான் உன்னை விட்டுட்டு ஊருக்கு வந்தம்மா, அன்னையிலேருந்து உன்கிட்ட பேசிட்டு தான் இருந்தம்மா. ஸோ எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் எனக்குள்ளே வரல. ஆனால் இப்போது இந்த டே இந்த செகண்ட் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா அப்படின்ட்டு 23/4 எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி தான் அந்த பொண்ணு வேலைக்கு வராங்க சென்னைக்கு மக்களே. அப்போ எழுத ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்க முடியுது நம்ம இந்த இடத்துல. அடுத்தது 4/5/2023 தர்ஸ்டே அன்னைக்கு 11:15 PM அந்த பொண்ணு வந்து டேட்டோட டைமோட போடுறாங்க, மா இந்த டேல தான் உன்கிட்ட நான் கடைசியாக பேசினேன். ஸோ என்றைக்குமே இந்த டே மறக்காது எனக்கு. இந்த செகண்டில் இருந்து உன்கிட்ட ஒரு 6 months பேச முடியாது, பார்க்க முடியாது. ஐ ரியலி மிஸ் யூமா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்மா, ஐ ரியலி சாரிம்மான்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ஐ திங்க் மக்களே இந்த 4/5 மே மாதம் 4 தான் வந்து அந்த பொண்ணுடைய செல்ஃபோன்ஸ் மாட்டிடுச்சின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ தான் அவங்க அம்மாவெல்லாம் வர வச்சு பேசி இது மாதிரி மாட்டியிருக்கேன் என்னென்னு கேட்டாங்கன்ற சொல்லியிருந்தோம் மக்களே. ஸோ இந்த ஒரு லெட்டர் அப்படிங்கிறது இந்த செல்ஃபோன் மாட்டினதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து செல்ஃபோனை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட லெட்டரோடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது மக்களே. அடுத்த லெட்டர் பார்க்கலாம். BBA பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை படித்தா உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இதை படித்தா உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்போது இதை சொல்கிற எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசித்து பாருமா. இது எதுக்கு அதை வார்த்தையை போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறப்போ 6 மாதம் பாடம் சொல்றதுக்கு போடுறேன்னு நினைக்கிற மக்களே. அடுத்தது பாருங்கள், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு இருக்கேன், என்ன ஏன்னா அதுக்கு தான் வேல்யூ அதிகம்மா. ஸோ நான் அதை படிக்க போகிறேம்மா. 3 years சென்னையில் தான்மா நான் ஸ்டே பண்ண போகிறேன். அதுக்கு அப்புறமும் சென்னையிலேயே ஒரு நல்ல ஜாபுக்கு போவோம்மா. காலேஜ் முடியுமா, நான் இங்கே ப்ராக்கெட்டில் லீனா அக்கா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல ஜாப் வாங்கி கொடுக்குறேம்மா. நீ ஃபாரின்லாம் போக வேண்டாமான்னு போட்டிருக்காங்க மக்களே. அப்போது யோசிச்சு பாருங்கள் மக்களே, அந்த பையனை படிக்க சொல்கிறாங்க, படிக்க சொல்லிட்டு நீ இங்கே வந்துரு, லீனா அக்காட்ட சொல்லி நான் ஒரு ஜாப் உனக்கு வாங்கி கொடுக்க சொல்கிறேன், நீ ஃபாரின் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கனால், இப்போ இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி போனதுலேருந்தே அடித்தாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க, என்னை வந்து யாரையும் பேச விட மாட்டாங்க, என்னை அடைச்சே வச்சுருந்தாங்க, என்னை வந்து தடன் பண்ணாங்க, கொன்றுவன்னு சொன்னாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நபராக மெர்லினா அவர்கள் இருந்திருந்தாங்கனால் இந்த லெட்டரில் லீனா கிட்ட சொல்லி நான் உனக்கு ஒரு ஜாப் வாங்கி தர சொல்கிறேன், நீ படித்து முடின்ற வார்த்தை எப்படி வர முடியும் மக்களே? யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ தெளிவாக நமக்கு தெரியுது பாருங்கள், இந்த கேஸ் எவ்வளோ ஒரு ஃபேக் கேஸ் நமக்கு தெரியுது. எனக்கு புரியுது தங்கமே, ஆனால் சிச்சுவேஷன் நமக்கு எதிராக தான் இருக்குமா, இந்த டைம் நீ என்ன பண்ணுவ, நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஒரே திங்கிங்காக இருக்குமா, சாரி கொஞ்சம் வேலை, ஸோ அதனால் லெட்டர் ஃபினிஷ் பண்ண முடியலம்மா. எழுதின நாள் பார்த்தீங்கன்னா 26/5/2023 ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 5 PM போட்டிருக்காங்க. அடுத்தது கீழே பாருங்கள், 27/5/2023 நைட்டு சாட்டர்டே 1 AM. இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தம்மா, மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணும்மா, வேலை அதிகமாக இருக்குமா. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த பொண்ணு வந்து மிட் நைட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து லெட்டர் எழுதிட்டுருக்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நைட்டு லைட்டாக முடிச்சு நான் வீட்டுக்கு போய் படுத்தேன், சீக்கிரமாக வர சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது சீக்கிரம் வர சொன்னாங்க அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பொண்ணு இப்போ இது ஒரு லெட்டர் மட்டும் தான் 1 மணின்னு இருக்குது மக்களே. லெட்டர்ஸ் நாங்கள் படிக்கிறப்போ 2 மணின்னு இருக்குது
2:30 மணிலாம் போட்டிருக்காங்க. அப்போ நைட்டில் உட்காந்து இந்த பொண்ணு லெட்டர் எழுதிக்கிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா அந்த பொண்ணு படுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்க முடியாமல் தான் போகும். அப்போது இந்த இடத்துல ஒரு ஓனராக ஏமா நான் நைட் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டேன் இல்லைம்மா, ஏமா காலைல வராமல் தூங்கிட்டு இருந்துட்டு அப்படின்னு கேட்குறதுல நியாயம் இருக்காது நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இதை கூட ஒருத்தவங்க கேட்கக்கூடாதான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த விஷயத்த கூட தவறுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ ஏன் வேலைக்கு வரணும், வீட்டிலே இருந்துடலாமேன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. இப்போ இப்படியெல்லாம் போட்ட ஒரு பெண் எப்படி அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறா அப்படிங்கிறது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பேச்செல்லாம் தாலாட்டு போல். ஓகே, இது ஏதோ லெட்ரு ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க மக்கள், லிரிக்ஸ் நமக்கு வேண்டாம். அது கீழே நான் பார்த்தீங்கன்னா தெரியும், தலைகீழே எழுதியிருப்பாங்க. மஞ்சுநாத்னு இப்போ 2 ஹார்ட் போட்டிருப்பாங்க, 2 ஹார்ட். ஸோ நமக்கு தெளிவாக தெரியுது இந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த மஞ்சுநாத்ன்ற லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. அடுத்தது ரிசீவ் லாட்லாம் போட்டுட்டு நான் கண்டிப்பாக காலேஜ் படிப்பேன், கேர்லெஸ்ஸாக போட்டாச்சு அடுத்த வருஷத்தில் இருந்து படிப்புமா, நான் வேலை செய்கிற வீட்டில் இருக்கிறவங்களே என்னை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா, நான் வேலை செஞ்சுக்கிட்டே படிப்பேம்மா கண்டிப்பாக, உன்னுடைய வாய்ஸ் கேட்கணும் போல இருக்க. ஓகே, அதில் எதுவும் போட்டிருக்காங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துலையே படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பாக படிப்பேம்மான்ற வார்த்தையும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து படிக்க தான் போனேன், என்னை படிக்கிறதுக்கு வந்து வேலைக்கு படிக்க வைக்கவே இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னது எவ்வளோ தப்பான ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பிபிஏ படிச்சுட்டு இருந்ததுக்கான ஆன்லைன் கிளாஸும் வீடியோ நம்ம பகிர்ந்திருப்போம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஹானரபிள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பிபிஏ படிக்க வச்சு சேர்த்து விட்டதுக்கான ஃபீஸ் பே பண்ண பில் ரெசிப்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு கோர்ட்டில். இது ஜட்ஜும் பார்த்துட்டு கேட்டிருக்காரு, எங்க படிக்க வைக்கலன்னு சொல்கிறீங்க, படிக்க வைக்கிறதுக்கான ரெசிப்ட் இருக்குதே அப்படின்னு கேட்டிருக்காரு மக்களே. ஸோ இதுவும் நடந்திருக்கு கோர்ட்டில். இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்ல விரும்புகிற மக்கள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று கோர்ட்டில் நடந்துட்டு இருந்தப்போ இப்போ இவங்க தரப்பில் இருந்து இந்த புரோக்கர் கதிர் கூட்டு வந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுற சமயத்தில் வந்து இவங்க சிம்பிளாக இந்த ஆர்கியூமெண்ட்டை உடைக்கும் விதமாக ஆதாரத்தை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீதியரசர் கேட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க 17 வயசு பொண்ணு 18 வயசு பொண்ணு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பேசும் பொழுது இவங்க பெற்ற அந்த 4 வயசு பொண்ணை பற்றி ஏன் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க மக்கள். இது நீதியரசர் கேட்டதாக நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஒரு 4 வயசு பொண்ணை பற்றி யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க, அவங்களும் அந்த பொண்ணு தானே, எல்லாரும் 17 வயசு பொண்ணை பற்றி மட்டும் ஏன் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தை கேட்கப்பட்டிருக்கிறதா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு மக்களே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னால், ஒரு 17 வயசு பொண்ணு சொன்னதாக சொல்லப்படுற இவ்வளவு பொய்யான குற்றச்சாட்டை பற்றி இவ்வளவு நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு 4 வயசு குழந்தை, அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து இப்போ அந்த பொண்ணு கூட இல்லை, 2 பேர் ஜெயிலில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும் மக்கள் இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்து 2 days ஆகுது. இந்த விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அந்த குழந்தைய வந்து வீட்டில் சாப்பிட மாட்டேங்குது, 4 வயசு குழந்தை. அப்போது ஊட்டி விட்றாங்க, அது அம்மா எங்கே அப்பா எங்கே கேட்டே இருக்குது அந்த குழந்தை, ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க அப்பா அம்மா டூர் போயிட்டாங்க, ஏன்னா பிஸ்னஸ் டூர் போயிருக்காங்க, வர லேட்டாகும், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான் ஒரு வார்த்தை, சரி பரவாயில்ல, அப்பா அம்மா வந்து டூர் போனால் போயிட்டு வரட்டும், ரேகாக்கா எங்கே போனாங்க, அவங்க ஊட்டி விட்டோம் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டிருக்கு, அந்த குழந்தை கேட்டிருக்கான். இதை கேட்ட உடனே அந்த வீட்டை உள்ளவங்க அழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எப்படி சொல்ல முடியும் இந்த குழந்தைகிட்ட, நீ சொல்கிற ரேகாக்கா தாம்மா இவங்க ஜெயிலுக்கு அம்சம் சொல்ல முடியுமா, நம்மளால் எப்படி பேச முடியும், என்ன சொல்ல முடியும். இப்போ இந்த குழந்தைகிட்ட ரேகாக்கா போய் தப்பாகவும் நம்ம சொல்லக்கூடாது, சொன்னால் அப்படியா அக்கா ஏன் அப்படி சொல்லிச்சு அப்படின்னு அடுத்த வார்த்தை கேட்கும் அந்த குழந்தை. வி கான்ட் எக்ஸ்பிளைன். பொய் சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை ஏன் பொய் சொன்னாங்க கேட்கும், வி கான்ட் எக்ஸ்பிளைன். அப்போது யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு குழந்தை பொய் சொல்லாது, ஒரு குழந்தை கேட்குது அம்மா அப்பா டூர் போனால் பரவாயில்ல, ரேகா அக்கா எங்கே, அவங்க ஊட்டி விட்டோன்னு சொல்லுது. இப்போ இந்த பெண்ணை வந்து ஒரு தலித் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போட்டிருக்க மாதிரி வந்து சாதி ரீதியாக இந்த குடும்பம் பார்த்து ஒதுக்கி வச்சுருந்தாங்கனால் தான் பெத்த குழந்தைக்கு ஊட்டி விடுறதுக்கு அந்த பொண்ணு அலோவ் பண்ணியிருப்பாங்களா மக்களே? இந்த கேள்விக்கு கண்டிப்பாக மக்கள் யோசிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தானா ரேகா கண்டிப்பாக யோசிக்கணும். மனசாட்சி உள்ள எந்த ஒரு பெண்ணும் இந்த பொய்யான குற்றச்சாட்டை இவ்வளோ நாள் வந்து அமுங்குனி மாதிரி இருக்க மாட்டான், வெளியே வந்து நிறைய பேசியிருக்கணும். தான் சொன்னது மிகப்பெரிய தவறு,
ஒரு பெரிய தப்பான குற்றச்சாட்டையும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் முன் வச்சுட்டேன். இன்றைக்கி அந்த குழந்தை பாதிக்கப்படுது. ஏனால் நாளை இது இதோட முடிய போகிறது கிடையாது. இதற்கு பிறகு வரக்கூடிய லீகல் இஷ்யூஸாக இருக்கட்டும், மாரல் இஷ்யூஸாக இருக்கட்டும், எத்திக்கல் இஷ்யூஸாக இருக்கட்டும், மனசாட்சி இஷ்யூஸாக எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த பொண்ணு குழந்தை கேட்டிருக்கான், ரேகாக்கு ஊட்டி ஊட்டம் எனக்குன்னு கேட்டிருக்கு. ஒரு பெண், ஒரு பணிப்பெண்ணை அப்படி தலித் பெண் அவள் திண்டத்தகாதவள் நினச்சிருந்தாங்கனால் தான் குழந்தைக்கு ஊட்டி ஊறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்களா மக்களே? முதல்ல சமைக்க அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பிட அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கேக் எடுத்து ஊட்டி விட்றா, ஹக் பண்ணுறா, அதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இவன் குழந்தைக்கும் ஊட்டி விட்டுட்டுருக்கா இந்த பொண்ணு, அதை அலோவ் பண்ணியிருப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த கேக் கட் பண்ணுறப்போ அந்த குழந்தை கையை பிடிச்சி இவள் கட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு தீண்டத்தகாத ஒரு பெண் நினச்சிருந்தாங்கனால் குழந்தை தொடமலை விட்டுருப்பாங்களா? இவ்வளோ கேள்வி இருக்குது பாருங்கள் மக்களே. ரொம்ப அசால்ட்டாக இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு போயிடறாங்க இந்த நபர்கள்லாம். அதுக்கு சப்பக்கட்டும் கட்டும் விதமாக அந்த சைக்கோ மாதிரியான ஒரு புரோக்கர் கதிர் இருக்கிறான். ஹீஸ் அ பக்கா சைக்கோ. யார் மேலே என்ன வேணால் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் ஃபார் த மணி அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஏன்னால் நம்மலாம் படிக்கிறப்போ நம்ம சின்ன வயசில் மாரல் சயின்ஸ் படிச்சிருப்போம். மாரல் சயின்ஸ் ஒன்று இருக்குது, உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது, பொய் பேச நமக்கு அது ரிவர்ட் அடிச்சிடும் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்மலாம் அதுக்கு பயந்து அதற்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த புரோக்கருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மொராலிட்டி இருக்காது, மாரல் சயின்ஸ் தெரியாது, எத்திக்ஸ் தெரியாது, ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்காது, எந்த கருமாந்திரமும் இருக்காது. ஹீ நோஸ் ஒன்லி ஒன் வேர்ட், தட் இஸ் மணி. பணம் கிடைச்சா போதும், பணத்துக்கு என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால எனக்கு தெரிந்து புரோக்கர் கதிரெலாம் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்க வேண்டும். ஏன்னா அவனா சைக்கோவாக இருப்பான். ஹீ மஸ்ட் ஹவ் பீன் அ மென்டல். ஏன்னா இது முத்தி போச்சுன்னா நாளைக்கு ரோடோட தெரிஞ்சுக்கிட்டு சட்டையை பிச்சுக்கிட்டு அலைய வேண்டியதான் மக்களே, பணம்னு சொல்லிட்டு. அது ரொம்ப டேஞ்சராகி போயிடும். ஸோ இப்போவே அந்த கதிர் மாதிரி புரோக்கர்கள்லாம் மனநல மருத்துவரை பார்த்தாலே ஆனால் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். ஒரு 4 மாதம் எத்தனை கொடுத்து அவங்க தீர்த்து வைப்பாங்க. இல்லைனா ரொம்ப முத்தி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவனுக்கு முத்தி போய் இவன் கத்திட்டு போனால் பரவாயில்ல, இவன் சாப்பிட்டு விட்டு போயிடலாம் மக்கள். இவனால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க. 2 குடும்பம் பாதிக்கப்படுது. ஒன்று மலினா அவர்கள் குடும்பம், இன்னொன்று ரேகா குடும்பம் பாதிக்கப்படுது. நாளைக்கு இந்த குடும்பம் வெளியே தலகாட்ட முடியாமல் அவங்க they will be completely suppressed by their own relatives அப்படிங்கிறதை இப்போ அவங்களுக்கு புரியாது, போக போக புரியும். எல்லாத்தையும் முடிச்சு நான் சொல்லுவான், என்ன நீ இதெல்லாம் சொன்னேன், அதான் பண்ணோம், சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிடுவான். இப்போ இந்த குடும்பம் அவங்க சண்டை கூட போட முடியாது. அவனுடைய பணத்தாசைக்காகவும் அவனுடைய சுயநலத்துக்காகவும் 2 குடும்பம், சொல்ல போனால் 3 குடும்பம் சொல்லலாம் மக்களே. ஏனால் இந்த பக்கம் பல்லாவரம் எம்எல்ஏ குடும்பம் தனி ஒரு குடும்பம், சம்பந்தப்படாத பல்லாவரம் எம்எல்ஏ குடும்பம் இதை பாதிக்கப்படுது. அவருடைய மகன் குடும்பம், இந்த பக்கம் இந்த பொண்ணுடைய குடும்பம். ஒரு 3 குடும்பத்தை அழிச்சிட்டு அவன் பணம் பார்க்குறான், அப்படி அவன் பணத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னால் ஹீ மஸ்ட் ஹவ் பீன் அ சைக்கோ. இவர்கள்லாம் ரொம்ப விரைவில் அட்மிட்டட் ஷுட் பி அட்மிட் இன் த ஹாஸ்பிட்டல். ஏன்னால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா தான் இதெல்லாம் குணமாகும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஒரு படம் சொல்லுவாங்க பாருங்கள், ஏய் பிடிச்சி கட்டி வைங்கப்பா பிரச்சனை வருப்பான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கட்டி வைக்கணும். அவங்களாம் கட்டி வச்சு மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணணும். யோசிச்சு பாருங்கள் மக்களே, எவ்வளவு ஒரு கேவலமான நபர்களாக இருக்கிறார்கள் இவர்களாம் சமுதாயத்தில். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது ஒரு குடும்பத்தில். நாளைக்கு அந்த 4 வயது குழந்தை ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்கல்ல, எல்லாரும் அந்த குழந்தை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியாது, ஏன் பார்க்குறானும் புரியாது. ஆனால் குழந்தை எல்லோரும் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க, இவங்க அம்மா தான் இவங்க அப்பா தான் பார்ப்பாங்க. எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை போய் அவங்க அப்பா அம்மா விடுறப்பையோ இல்லை அவங்க தாத்தா பாட்டி விடுறப்போ எவ்வளோ வருத்தமாக இருக்கும். எல்லாத்தையும் ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டால் அந்த ரேகா அப்படிங்கிற ஒரு பெண். ஆனால் எழுதியிருக்கிற விஷயத்தை பார்த்தா டோட்டலாக கான்ட்ரவர்ஷியல். எதுக்கு இது எல்லாமே பார்த்தா ஜஸ்ட் ஃபார் த மணி. இதை யார் ஊக்குவிச்சு செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோக்கர். ஸோ புரோக்கர் அப்படிங்கிறத தாண்டி ஹீ மஸ்ட் பி அ மென்டல் சைக்கோ. ரொம்ப சீக்கிரம் மனநல மருத்துவர் அணுக வேண்டிய ஒரு நபர் அவங்களாம். இன்னும் பல விஷயம் இருக்க மக்களே. இன்னும் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. மொத்தம் 140 பேஜ் மக்களே, 140 பேஜுக்கு மேலே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டாப் இயர் மக்களே. ஏன்னால் இதற்கு
மேல் இன்னும் படிக்க படிக்க வந்து எஃப்ஐஆரை வைத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னால் அவ்வளவு கோபம் தான் வருகிறது இவங்க மேலாம். இன்னும் எத்தனை குடும்பத்து தாலியை அறுக்க போகிறாங்கன்னு தெரியவங்களாம் அப்படிங்கிற கோபம் இருக்கிறது மக்களே. கண்டிப்பாக அது விளையாடுவோம், நிச்சயமாக விளையாடுவோம் மக்களே. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.